ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் கிளாஸில் லா ஆஃப் டிமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தேவை விதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது தேவை விதிக்கு ரெண்டு பேர். அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். டிமாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, டிமாண்ட் இஸ் த எசென்ஷியல் ஃபார் த கிரியேஷன்ஸ் சர்வைவல் அண்ட் ப்ராஃபிட்டபிள் அட் த ஃபால். ஒரு நிறுவனம் உருவாகிறதுக்கு, நீடித்திருப்பதற்கு, சர்வைவல் ஆகிறதுக்கு, லாபம் பெறுவதற்கு அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு அங்கேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளுக்கு டிமாண்டு தான். ஸோ ஒரு பொருளுக்கு டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நிறுவனம் நிலைத்து இருக்கும், அது லாபத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட், டிமாண்ட் இஸ் த எக்கனாமிக்ஸ் இஸ் த டிசையர். ஸோ ஒரு நிறுவனம் உருவாகிறதுக்கு, அது ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது, சர்வைவல் பண்ணுறதுக்கு, லாபம் அடைகிறதுக்கு என்னென்னா ஒரு பொருளுக்கு ஏற்படக்கூடிய டிமாண்டு தான். ஸோ அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு நிறுவனம் நிலைத்து இருக்கும், லாபம் பெறும். Next, demand in economics is the desire to purchase something and to willingness and to ability to pay a certain price in order to possess it. இந்த டெஃபினேஷனை சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷனை சொல்கிறவர் ஹார்வி அப்படிங்கிறவர். இந்த டெஃபினேஷனை சொல்கிறவர் யார் அப்படின்னா ஹார்வி. சரியா? நெக்ஸ்ட்டு, டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் டிசையர் பேக்டு பை. டெஃபினிஷனை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தா, டெஃபினிஷன் சொல்கிறவர் ஹார்வி அப்படிங்கிறவர். அதாவது இந்த டெஃபினிஷனை சொல்கிறவர் ஹார்வின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் டிசையர் பேக்டு பை என்எஃப் மணி டு பே ஃபார் த குட் டிமாண்டட். தேவை என்பது பண்டத்தின் வாங்கும் திறனுடன் கூடிய விருப்பம். அதாவது பண்டத்திற்கான வாங்கும் திறன் இருக்கணும், அதை வாங்குவதற்கான விருப்பம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் டிமாண்டுன்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா ஸ்டானியர் அண்ட் ஹேக். இவங்க ரெண்டு பேரும் விருப்பம் இருக்கணும், அதை வாங்குறதுக்கு மணியும் அவங்கக்கிட்ட இருக்கணும். இது எக்கனாமிக்ஸில் டிமாண்டுன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. டிமாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய தேவை, பொருளுக்கான தேவை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது அப்படி வச்சுக்கிட்டோன்னா லெசன் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட். பொருளினுடைய டிமாண்ட் எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். விலையை பொறுத்து அமையும். நம்ம வாங்கக்கூடிய, நமக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடையில் போய் வாங்க போகும்போது முதல்ல எதை பார்ப்போம்? ப்ரைஸை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, டைமு. ஸோ டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட் ஃபார் யூனிட் ஆஃப் டைம், பர் டே, பர் வீக், பர் மந்த் அண்ட் பர் மந்த் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு பொருளுக்கான தேவை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருடத்திற்கானது. ஸோ இந்த ஒரு பொருள் தேவை அப்படின்னா அது ஒரு வருடத்திற்கான பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிறது. ஸோ மார்க்கெட்டு, அதாவது டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட் பை சம் செல்லர். தேவைப்படும் பண்டத்தினுடைய அளவு வாங்கும்போதும் வாங்குபவர்களும் விற்பவரையும் பொறுத்து அமையும். நெக்ஸ்ட்டு, அமௌண்ட். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி வித் த கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். ஸோ தேவை அப்படிங்கிறது நுகர்வோர் வாங்கும் விருப்பத்தை பொறுத்து அமையும். நுகர்வோர் நிறைய வாங்கணும்னு விரும்பினாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான தேவை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட், டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? டிமாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ். திஸ் மீன்ஸ் demand for the commodity is a functions of price. Demand function mathematically. அதாவது தேவை சார்பு. டிமாண்ட் ஃபங்க்ஷனாக என்னென்னா தேவை சார்பு எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா, டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பி இன்ட்டு, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் பி. அதாவது ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறது விலையை பொறுத்து அமையும். நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா நம்ம முதல்ல அதில் என்ன கவனிப்போம்னா அதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு கவனிப்போம். அப்படிங்கிறதுனால அந்த பொருளினுடைய தேவை விலையை பொறுத்து அமையும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்டோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லா ஆஃப் டிமாண்ட் சேஸில் a quantity demanded increases with a fall in price and diminishes with a rise in price. இது மார்ஷல் சொன்ன ஸ்டேட்மெண்ட். மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பொருளினுடைய விலை அதிகமாகும்போது அந்த பொருளுக்கான தேவை குறையும். ஆமாம், நம்ம குறைவாக தான் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பொருளுக்கான தேவை அதிகமாகும், விலை குறையும் போது நம்ம நிறைய வாங்குவோம். இது நார்மல் ஹியூமன் பீங்கோடைய ஒரு மென்டாலிட்டி. விலை அதிகமாகும் போது குறைவாகும் போது, விலை குறையும் போது அதிகமாகுங்கிறதும் லா ஆஃப் டிமாண்டுன்னு மார்ஷல் சொல்லியிருக்காரு. சாரிப்பா. நெக்ஸ்ட்டு,
இதில் சாமுவல்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேஸ் த பீப்புள் வில் பை மோர் அட் லோயர் ப்ரைஸ். பீப்புள் என்ன செய்கிறாங்க, வில் பை மோர் அட் லோயர் ப்ரைஸ் பை லெஸ் தட் ஹையர் ப்ரைஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான், ஆனால் என்ன வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ப்பா. மக்கள் எப்பொழுதுமே நிறைய விலை குறைவாக இருக்கும்போது நிறைய வாங்குவாங்க, விலை அதிகமாக இருக்கும்போது குறைவாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லா ஆஃப் டிமாண்டோடைய மார்ஷல்ஸோடைய டெஃபினேஷன் ஒன்று, சாமுவல்சனோட டெஃபினேஷன் ஒன்றுன்னு தனித்தனியாக படிச்சுக்கணும். ஏன்னா லா ஆஃப் டிமாண்டோடைய மார்ஷல் டெஃபினேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லா ஆஃப் டிமாண்டுக்கும் சாமுவல்சன் சொன்ன டெஃபினேஷனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த பர்டிகுலர் எக்கனாமிக்ஸோட டெஃபினேஷன் மட்டும்தான் நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீங்கள் காமனாக ஒரு டெஃபினேஷனும் எழுத முடியாது. ஸோ இந்த டெஃபினேஷன் யார் சொல்லியிருக்காங்களோ அவங்க நேமோட சேர்த்து படிங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த அசம்ப்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம விலை அதிகமாக இருக்கும்போது குறைவாகவும் விலை குறைவாக இருக்கும்போது அதிகமாகவும் வாங்குவோம் அப்படின்னு கவனிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, இந்த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைனிங் கான்ஸ். நுகர்வோருடைய வருமானம் நிலையாக இருக்கணும். ஏன் வருமானம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நுகர்வோருடைய வருமானம் நிலையாக இருந்தால் மட்டுமே அவங்க என்ன செய்ய முடியும், குறைய மாதிரியான பொருளை வாங்கிட்டு போக முடியும். திடீர்னு வருமானம் அதிகமாச்சுன்னு சொன்னால் விலை அதிகமாக இருந்தாலும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நுகர்வோருடைய இன்கம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டேஸ்ட் ஹேபிட்டு ப்ரிஃபரன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சரி, என்ன அதில் ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம விலையை பற்றி என்ன செய்யலாம், கவலைப்படாமல் நிறைய வாங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ் ஷுட் நாட் சேஞ்ச். அதான் ரிலேட்டட் குட்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆல்டர்னேட்டிவ். சரியா, ஒரு பொருளுடைய பதிலீட்டு பண்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அது இல்லாட்டி இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே வாங்குகிற பொருளை விட்டுட்டு அந்த பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விதியை நம்மளால் செயல்படுத்த முடியாது. நெக்ஸ்ட்டு, தர் ஷுட் பி நோ சப்ஸ்டியூட் ஃபார் த கமாடிட்டி இன் ஸ்டடி. இந்த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டடி பண்ணுற வரைக்கும் அந்த பொருளுக்கான பதிலீடு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, there should not be in any changes in the quality of the commodity. ஸோ அந்த பொருளுடைய தரத்தில் மாற்றம் இருக்கக்கூடாது எப்பெல்லாம், அதாவது இந்த 6 சூழ்நிலைகளில் நம்ம இருந்தால் மட்டுமே விலை குறைவாக இருக்கும்போது அதிகமாக வாங்குவோம், விலை அதிகமாக இருக்கும்போது குறையாக வாங்கணும். ஸோ இந்த 6மே மாறும். டேஸ்ட்டு, ப்ரைஸு, சப்ஸ்டியூட்டு, அவங்களுடைய இன்கம், இது எல்லாமே மாறாமல் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அதனுடைய டேபிள் பாருங்கள். அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் என்ன ஆகுது. இப்போ ப்ரைஸ் 5 rupees இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா மஞ்ச் சாக்லேட் வாங்கியிருக்கீங்க. 5 rupeesல இருக்கும்போது நம்ம ஒரு சாக்லேட் தான் வாங்குவோம் இல்லையா. அதுவே விலை ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகி ப்ரைஸ் குறைஞ்சு 4 rupees ஆச்சுன்னு சொன்னால் நம்ம 2 சாக்லேட் வாங்குவோம். இதுவே விலை 2 ரூபாய் இருக்கும்போது 4 வாங்குகிறோம். அதுவே 1 ரூபாயை குறையும் போது 5 வாங்குகிறோம். சரியா, விலை குறைஞ்சிருக்கும்போது நம்ம அதிக பொருளை வாங்குகிறோம். அப்போ 1 ரூபா இருக்கும்போது நம்ம 5 வாங்குகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, when the price increases, demand decreases. The price decreases, demand increases. இது நமக்கு தெளிவாக தெரியும். எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பாரு. அதாவது the law of demand explanation relationship between the price of the commodity and quantity demand are fixed. The law states the price falls, demand expands. The price rise, the demand contrast. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் டயக்ராம் அப்படியே போட்டிங்க அப்படின்னா இந்த டேபிள் நமக்கு தெரியும். அப்படியே டயக்ராமை போட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம வாங்கக்கூடிய அளவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸும் எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தேவைப்படும் பண்டத்தினுடைய அளவு, வாங்கும் பண்டத்தினுடைய அளவு. சரியா, ப்ரைஸ் 5 rupeesல இருக்கும்போது நம்ம எத்தனை பொருள் வாங்குகிறோம், ஒரே ஒரு கமாடிட்டி வாங்குகிறோம். விலை அதிகமாகுது. இப்போ விலை 5 ரூபாயிலேருந்து 3 ரூபாயை குறையுது. அப்படி குறையும் போது நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், 3 பொருள் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு 5 வாங்கினவங்க இப்போ 3 பொருளை ஏன் வாங்குகிறோம், ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ ப்ரைஸ் 1 ரூபாயாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், 5 பொருள் வாங்கிட்டோம். ஏன்னா 5 பொருள் வாங்குறதுக்கு என்ன காரணம், அதே சேம் கமாடிட்டி தான். சரியா, சேம் மஞ்சு சாக்லேட் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விலை அதிகமாக இருக்கும்போது குறையாக வாங்கியிருக்கோம். அப்போ விலை 5 ரூபாயிலேருந்து ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இதுவே ஒரு சாக்லேட் 1 ரூபாய் அப்படின்னு வைக்கும்போது நம்ம எத்தனை வாங்கி சாப்பிட்றோம், 5 சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும்போது கண்டிப்பாக வாங்கக்கூடிய அளவு என்னாகும், அதிகமாகும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இதில்
டிடி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கர்வுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா டிடி அப்படிங்கிறது டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ்னால் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் பாரு. X axis represents to the quantity demanded, Y axis represents the price also commodity. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் DD is demand. அதாவது DD அப்படிங்கிறது தேவை வளைகோடு. which has a negative slope அப்படின்னா என்னென்னா, அதாவது நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா என்னென்னா, இந்த டிமாண்ட் கர்வ் எப்போவுமே மேலிருந்து கீழாக, இதுக்கு பேர் என்ன, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். இந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுன்றது தான் காரணம். ஸோ இது என்ன ஸ்லோப்பு, நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்னு சொல்லலாம். ஸ்லோப், டவுன்வர்ட் ஸ்லோப், லெஃப்ட் டு ரைட், விச் இண்டிகேட்ஸ் த when a price falls demand expands and the price rise with demand contracts. இது ஒரே ஒரு கன்சியூமருக்கு. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கன்சியூமர் ஏ இருப்பார், பி இருக்கார், அண்ட் சி இருக்கார். அது டோட்டல் டிமாண்ட். சரி, இது டோட்டல் கன்சியூமர், ஏபிசியோட டோட்டல் கன்சியூமர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏ மஞ்சு சாக்லேட் ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, சாக்லேட் 3 rupees இருக்கும்போது 2 வாங்கியிருக்காரு. சரி, அங்கே பாருங்கள், சாக்லேட் 3 rupees இருக்கும்போது 2 வாங்கியிருக்காரு. சாக்லேட் 1 ரூபாயாக குறையும் போது அதில் எத்தனை வாங்கியிருக்கார், 5 சாக்லேட் வாங்கியிருக்கார். இது 5. சரி, அந்த இடம் 5 சாக்லேட் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். அதாவது ஏ அப்படிங்கிறவர் வந்துட்டு கன்சியூமர், ஏங்கிற கன்சியூமர். மார்க்கெட்டுன்றது ஏபிசி 3 பேரும் சேர்ந்தது. அதாவது சிங்கிள் பர்சன் வந்து மார்க்கெட் ஆக முடியாது இல்லையா. ஸோ சந்தை அப்படிங்கிறது நிறைய வாங்குவோர் விற்போர் இருப்பாங்க. ஸோ இதில் 3 வாங்குபவருடைய ஐடியாஸ் வந்து பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறவர், பி அண்ட் சி அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஏங்கிறவர் வந்துட்டு அந்த பர்சன் வந்து மஞ்சு சாக்லேட் வாங்குறாரு. இது ப்ரைஸ், இது குவான்டிட்டி, டிமாண்ட், வாங்கக்கூடிய பண்டங்களுடைய அளவு. ப்ரைஸ் 3 ரூபாயில் இருக்கும்போது 2 சாக்லேட் வாங்குறாரு. அதுவே ப்ரைஸ் 1 ரூபாயில் இருக்கும்போது அவர் 5 சாக்லேட் வாங்குறாரு. சரியா, இது 4, இது 6, சென்ட்ரலில் இருக்கிறது என்ன, அது 5 rupees. அதாவது 5 சாக்லேட்ஸ் வாங்குறாரு. ஸோ இது ஏவுடைய ஐடியா. ஏவுடைய ஐடியா புரிஞ்சிருச்சு. அடுத்து பி அப்படிங்கிறவர் பாரு, அவர் 3 ரூபாயில் இருக்கும்போது 2 சாக்லேட் வாங்குறாரு. ஆனால் 1 ரூபா குறைஞ்ச உடனே என்ன செய்கிறார், அவர் 7 சாக்லேட் வாங்குறாரு. சரியா, அப்போது 1 ரூபாயாக குறையும் போது என்ன செய்கிறாரு, 7 வாங்குறாரு. ஏங்கிறவர் ஐடியா 5, பி அப்படிங்கிறவருடைய ஐடியா வந்து என்னவாக இருக்குது, 7ஆக இருக்குது. அடுத்து சி பாரு, நெக்ஸ்ட்டு 3 ரூபாயில் இருக்கும்போது 4 சாக்லேட்ஸ் வாங்குறாரு. 3 rupees இருக்கும்போதே ஏங்கிறவர் 2 வாங்குறாரு. சி எவ்வளோ வாங்குறாரு, 4 வாங்குறாரு. ஆனால் 1 ரூபா குறைஞ்ச உடனே இவர் எத்தனை வாங்குறாரு அப்படின்னா 8 சாக்லேட் வாங்குறாரு. அப்போவும் சிங்கிறவர் எப்படி இவருடைய ஐடியாஸ் இருக்குது, பியோட ஐடியா எப்படி இருக்குது, ஏடைய ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ டோட்டல் மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் மார்க்கெட்டில் காமனாக என்ன பண்ணுறாங்க, 3 ரூபாயில் இருந்துக்கும் போது 8 சாக்லேட் வாங்குறாங்க. ஸோ இது வந்து டோட்டல் டிமாண்ட். இது எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தால் டோட்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது மார்க்கெட் டிமாண்ட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு, த மார்க்கெட் டிமாண்ட் கர்வ்ஸ் குவான்டிட்டி இஸ் derived by adding the quantity demanded for the commodity by all the individuals constituting the market in the diagram given above. The final market demand curve represents an additional of the demand curve of the individual. அதாவது இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் என்னென்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். அதான் இண்டிவிஜுவல்ஸ் யார், ஏபிசி. சரியா, அட் த சேம் ப்ரைஸ். மார்க்கெட் டிமாண்ட் கர்வில் ஏவும் பியும் சியும் 3 ரூபாயில் இருக்கும்போது காமனாக அவங்க எத்தனை சாக்லேட் வாங்குறாங்க, 8 சாக்லேட் வாங்குறாங்க. அப்படிங்கிறது என்னென்னா இந்த டயக்ராம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, அதாவது இதில் நீ பார்த்தீங்கன்னா அந்த சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிப்பார். த ப்ரைஸ் இஸ் 3 rupees, த மார்க்கெட் டிமாண்ட் இஸ் 2 + 4 is equal to 8. வென் த ப்ரைஸ் 1 ரூபாயில் இருக்கும் பொழுது த மார்க்கெட் டிமாண்ட் இஸ் 6 + 8 + 8 is equal to 22. சரியா, as in the case of individual demand schedule, the market demand curve is at a price at a place at a time. விலைக்கு தகுந்த மாதிரியும், இடத்துக்கு தகுந்த மாதிரியும், டைமுக்கு தகுந்த மாதிரியும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் டிமாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா,
So market demand for commodity, I hope you are all are understood. Next வந்து determinants of demand. Determinants of demand na demand வரதுக்கான demand உருவாகிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, எதெல்லாம் வச்சு நம்ம டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சேஞ்சஸ் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன்ஸ். ஸோ இதுக்கான மீனிங் ஃபஸ்ட்டு என்னன்னு நான் சொல்லிடுறேன். டிமாண்ட் எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹமாம் சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ நம்மளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு அது ஹமாம் சோப்பின் மேலே இருக்கிற டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கடைக்கு போனாலே அந்த மந்த்துக்கான ஹமாம் சோப்பை வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போ எப்படின்னா நம்மளோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் டிமாண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும், டிமாண்ட்ஸ் உருவாகும். இது உனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த செட் ஆஃப் ஏரியா ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் இருக்காங்க. நார்த் இந்தியன் ஏரியாவில் போய் பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாக ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சரியா, சன்னா மசாலா அந்த நிறைய இந்த மாதிரி ஃபேன்சி நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்கிற அந்த ஃபுட்டுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம சவுத் இந்தியன் சைடில் வந்தோம்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரியான ரைஸ் பேஸ்டு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போனால் நம்ம ஜென்ரலி நார்த் இந்தியன் பீப்புள் எதுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி ஆர் ரொட்டிக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுவே நம்ம ஹோட்டல் தமிழ்நாடு பீப்புள்ஸ் ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், எதை டிமாண்ட் பண்ணுவோம், ரைஸ் பேஸ்டு ஃபுட்டுக்கு டிமாண்ட் பண்ணுவோம். அதாவது தோசை, இட்லி அந்த மாதிரி ஒரு பர்சனுடைய சேஞ்சஸ்லேயும் டேஸ்ட்டையும் ஃபேஷன்ஸ்லேயும் தான் டிமாண்ட் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்டை நம்மளால் கணிக்க முடியும். அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மூலமாக தான் நம்ம டிமாண்டை கணிக்க முடியும். சரியா, இப்போது ஒரு ஏரியாவில் அந்த செட் ஆஃப் பீப்புள் ஃபுல்லாக நார்த் இந்தியனாக இருக்காங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற ஃபுட்டு, அதாவது சப்பாத்தி ரொட்டி மாதிரி தான் ஃபுட்டு போடுவாங்க. ஸோ ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ராவாக தமிழ் பீப்புள் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்காக அவங்க மாற்றுவாங்க அவங்களோட டிமாண்டோடைய இதை ரொட்டேஷனை மாற்றுவாங்க. ஸோ டிமாண்ட் பீப்புளோட சேஞ்சஸ் மாறும்போது டிமாண்ட் மாறும். ஸோ நான் ஹமாம் சோப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வேற ஒரு கம்பெனி நான் வாங்குகிறேன், ஒரு டவ் சோப் வாங்குறேன்னா எனக்கு அது பிடிச்சிருச்சுன்னா நான் அதை மாற்றிக்கிடுவேன். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா என்னுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், என்னோடய ஃபேஷன் மாறும்போது நான் என்னோடய டிமாண்டும் மாறும். ஸோ நான் என்ன மட்டும் சொல்கிறேன், இது ஒரு கண்ட்ரியில் ஒரு பீப்புள் எல்லாரை பற்றியும் இண்டிவிஜுவல் இல்லாமல் எல்லா பீப்புள் பற்றி நம்ம நினச்சி பாருங்கள். ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே மாறுறாங்கன்னா டிமாண்டும் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு டிமாண்ட் இஸ் இட்ஸ் மீன் டிட்டர்மைன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் இன் வெதர் சேஞ்சஸ்லேயும் இருக்குது. அன்யூஷுவலி ட்ரை சம்மர் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் கூல்ட்ரிங்க்ஸ். ஸோ ரொம்ப சம்மராக இருக்குது, வெயில் காலமாக இருக்குன்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸை நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ சேஞ்சஸ் இன் வெதர்னால் கூட நடக்கலாம். ஸோ அதுவே ஒரு நல்ல வின்டர் சீசன், மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த மாதிரி டைமில் வி வில் டெல் டு கோ டு டீ ஷாப்ஸ். அதாவது ஒரு ஹாட்டாக குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வெதர் மாறும்போது பீப்புளோட டிமாண்டும் சேஞ்ச் ஆகும், அதனால டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் அண்டு சப்சிடி. இஃப் ஃப்ரெஷ் taxes are levied, are the existing rates of taxation on commodities are increased in their prices go up. The subsidies will bring down the prices before taxes and reduce demand, and subsidies raise demand. ஸோ ஒரு பொருளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், கேஸ் ஸ்டவ் வாங்குகிறோம் வீட்டுக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது ஃப்ரிட்ஜில் ஓவர் டேக்ஸ் போட்டாங்கன்னா நான் அந்த ஃப்ரிட்ஜுக்கான டிமாண்ட் எனக்கு குறைஞ்சி போயிடும். ஏன்னா டேக்ஸ்னால் என்னென்னா நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, நான் ஒரு பொருள் வாங்க போகிறேனே அந்த பொருளுக்காக எக்ஸ்ட்ராவாக நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸ் நான் கட்டணுன்னா எனக்கு அந்த பொருளுக்கான டிமாண்ட் கம்மியாயிடும். ஸோ அதுவே சப்சிடினா என்னென்னா மானியம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற அந்த பொருளுடைய விலையை கம்மி பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இது டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்ல முடியாது, டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம், மானியம் தான் முக்கியமாக சொல்லலாம். இது சப்சிடி. ஸோ சப்சிடி நம்மளுக்கு கிடைக்கும் போதுன்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் ஜாஸ்தியாகும். சரியா, இப்போ ஜென்ரலி ஏதாவது ஒரு கம்பெனியில் டிஸ்கவுண்ட்ஸில் போயிட்டுருக்கு, நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னா நல்ல சேல் இருக்கும், டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொருளுக்கான டிமாண்ட் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா சப்சிடின்னு ஒரு பொருளுக்கான கமாடிட்டி சப்சிடி கொடுத்தா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டேக்ஸ் நிறைய ரெவியூ பண்ணால் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ பிரிங் அபவுட் த சேஞ்ச் இன் டிமாண்ட்.
expectation of rise and price in future results in increase in demand. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 3 மாதத்தில் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு இமிடியேட் டெசிஷன் எடுத்து கோல்டு இப்போவே வாங்குவாங்க. ஸோ 3 மாதத்தில் ஏற போகுது, ஃப்யூச்சரில் கோல்டோட விலை வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இப்போவே நம்ம அந்த பொருளுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இது வந்து லைக் இதை கோல்டுன்னு நம்ம சொல்லலாம், இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஃபோன் கூட சொல்லலாம். ஃபோன் கூட வந்து பாருங்கள், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டீல் வந்துட்டு 24 ஹவர்ஸில் முடியும், இந்த டீல் வந்து 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னா நம்ம எல்லோரும் அப்போவே வாங்குவோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம இப்போ வாங்குறது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறும்போது டிமாண்டும் சேஞ்ச் ஆகும், டிமாண்ட்லேயும் சேஞ்ச் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் சேவிங்ஸ் அண்ட் டிமாண்ட் ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ சேஞ்சஸ் இன் சேவிங்ஸ்னால் என்னென்னா, நான் ஒரு பொருள் வாங்குறதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறேன். ஸோ அந்த பணத்தை வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பணம் சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கு சடனாக ஒரு பொருள் மேலே டிமாண்ட் வந்துருச்சுன்னா அந்த பணத்தை நான் அப்படியே வாங்கிடுவேன். ஸோ அந்த பணத்தை போட்டு அந்த பொருளை நான் வாங்கிடுறேன். ஸோ எனக்கு என்னென்னா சேவிங்ஸும் டிமாண்டும் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். நான் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன், பணம் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு பொருள் வாங்குறதுக்காக. ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த பொருள் பணம் சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கான சடனாக ஒரு பொருள் மேலே டிமாண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் என்ன பொருள் வாங்கணுமோ அதை விட்டுட்டு வேறொரு பொருளை நான் வாங்கிடுவேன். ஸோ எனக்கு என்னென்னா சேவிங்ஸும் டிமாண்டும் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். ஸோ எப்படி ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி டிமாண்டட் ரிலேட்டடாக இருந்ததோ அதே மாதிரி தான் சேவிங்ஸும் டிமாண்டும் ரொம்ப ரிலேட்டடாக இன்வெர்ஸ்லி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ என்ன, நான் சேவ் பண்ணி வைப்பேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு டிமாண்டாக இருக்குது, நல்ல டிமாண்டாக இருக்குது அந்த ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சால் நான் போய் அதை வாங்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனே இருக்கட்டுமே, நிறைய பேர் வந்து ஃபோனை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறாங்க. வி ஹவ் லாட் ஆஃப் ஃபோன்ஸ் இன் டேப்லெட்ஸ் அண்ட் லேப்டாப். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போகிறதுனால எல்லாருமே லேப்டாப்ஸ் வாங்குறாங்க, டேப் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வர்றதுனால டிமாண்ட் இருக்கும்போது அந்த சேவிங்ஸுங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு பண்ணி வாங்கிடுவோம். ஸோ அதனால் கூட டிமாண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கிறதுனால நான் வாங்குவேன், இல்லாதவங்களுக்கு டிமாண்ட் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ட்ரேட் ஆக்டிவிட்டி. டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் பூம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி the demand for all commodities tends to increase. On the contrary, during times of depression there is general slackening of demand. ஸோ ட்ரேட் ஆக்டிவிட்டி அப்போ கூட எனக்கு பூம் பீரியடில் போகுது, என்னுடைய நல்ல பணம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கமாடிட்டிஸ்க்காக டிமாண்ட் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டிப்ரெஷன் பீரியடில் போயிட்டுருக்கு, இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா பூம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ரைஸ் லெவல் கம்மியாக இருக்குது, இந்த டைமில் வந்து இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகும். இதுவே டிப்ரெஷன் பீரியட் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் எதுவுமே சரியில்லை, இப்போவே வாங்கினா எதுவுமே நல்லா இருக்குன்னு கூடிய ஒரு டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்குன்ற டைமில் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ ட்ரேட்லாம் நல்லா நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு தான் டிமாண்ட் வந்துட்டு அப்வியஸ்லி சேஞ்ச் ஆகும். சரியா? In advanced capitalistic countries, advertisement is powerful instrument increasing in the demand in the market. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சாம்சங் ஃபோன் இருக்குன்னா நம்ம வந்து டிவியில் ஒரு ஆட் பார்க்குறோம், ஆப்பிளுக்கான ஆட் வருது, இந்த விவோ ஃபோனுக்கான ஆட் வருது, இல்லை சாம்சங்லேயே வேறு ஒரு நல்ல வேர்ஷனுக்கான நியூ மாடலான ஃபோனோட ஆட் வருது அப்படின்னா நமக்கு உடனே என்ன தோணுன்னா we have to buy that phone. அது ஃபோனாகவும் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல டிவி போட்டிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள், அது என்ன ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, இல்லை நம்மளை விட பெட்டராக இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ டிவியில் போடக்கூடிய அந்த ஃபேஸ்புக், அந்த இன்ஸ்டாகிராமு, ஏதோ ஒன்று, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால தான் டிமாண்ட் மாறும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேகி இருக்குது, நார்மல் மேகி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ நெஸ்ட்லே மேகி இருக்குது, மேகிஸில் புது புது விஷயம் விட்டுகிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அட் அ டைம் ஆஃப் மேகியை பேன் பண்ணும்போது இப்போ மேகியெல்லாம் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. டாப் ராமனாக இருக்கட்டும், மேகியாக இருக்கட்டும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. ஏன் அப்படின்னா
அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, இவங்கக்கிட்ட போய் வாங்கலாம் அப்படிங்கிறத பப்ளிக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அப்போ தெரியப்படுத்தினா அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் நிறையாகும். மேக்ஸிமம் நம்ம என்ன நினைப்போம், டிவிலேயே ஆட் போடுறாங்கன்னா ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ன்றது நம்மளுக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் மேலே நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டுறதுக்காக, ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது டிமாண்ட் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் இன்கம். சேஞ்சஸ் வந்து இன்கம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இன்க்ரீஸ் இன் ஃபேமிலி இன்கம் மே இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் டியூரபிள்ஸ் like video recorders and refrigerators. Equal distribution of income enables poor to more income as a result of consumption level increases. ஸோ எனக்கு இப்போ இந்த மந்த் எனக்கு எக்ஸ்ட்ரா 5,000 சேலரி வந்துச்சு, நம்ம வீட்டுக்கு இப்போ வாஷிங் மிஷின் வாங்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், இந்த டிவி நல்லா இருக்குது, லேப்டாப் நல்லா இருக்குது, டேபிள் வேணும், சோஃபா வேணும், ஏதோ ஒன்று என்னோடய இன்கம் எனக்கு வந்து சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு டிமாண்ட் க்ரியேட் ஆகும். சரி, இன்கேஸ் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 5,000 ருபீஸ் கம்மியாக இருக்குன்னா ஏதாவது ஒரு பொருளை நான் கட் பண்ணிடுவேன், வாங்க வேண்டி இருந்த அந்த பொருளை வந்து கட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுவே எனக்கு வந்து டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இன்கமில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் நான் ஏதாவது ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவாக வாங்குவேன், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பீப்புளுக்காக நம்ம நினைக்கக்கூடாது, இட்ஸ் ஃபார் ஆல் த பீப்புள் இந்த கண்ட்ரி. ஒரு எக்கானமியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்கும் டிமாண்ட் எப்படி க்ரியேட் ஆகும் மார்க்கெட்லன்னா இந்த விஷயங்கள் நடந்ததுனாலன்றதை நீ புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் பாப்புலேஷன். ஸோ the demand for goods depends on the size of the population and population increase tend to increase of the goods and decrease in population. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, பாப்புலேஷன்லேயும் சேஞ்சிலையும் ஆகிறதுனாலையும் டிமாண்டு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பாப்புலேஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் டே டு டே ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏன்னா ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு 10 வீட்டில் குழந்த பிறந்து இருக்குது அப்படின்னாலே அவங்க வில் ஜஸ்ட் பை ஆல் த பேபி கிட்ஸ் எல்லாமே வாங்குவாங்க, பேபிக்கு தேவைப்படுகிற எல்லா பொருளும் வாங்குவோம். ஸோ அப்படியே வளர வளர எஜுகேஷன் எல்லாத்துக்குமே டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாப்புலேஷனில் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் டிமாண்டில் சேஞ்ச் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ். என்னென்ன அறிகுறியும் டிமாண்ட் வர்றதுக்கான அறிகுறிகளை நம்ம பார்த்தோம். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸம்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட். அதாவது விதி விலக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. சரியா, விதி விலக்கு தேவை, விதின்னு கூட வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், லா ஆஃப் டிமாண்டை பற்றி இன்னொரு தடவை ரீகால் பண்ணிட்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லா ஆஃப் டிமாண்டுனா என்னென்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போனா விலை அதிகமாகும் போது வாங்கப்படும் பண்டத்தினுடைய அளவு குறைவாகவும், விலை குறையும் போது வாங்கப்படும் பண்டத்தின் அளவு அதிகமாகவும் இருக்கும்னு பார்த்தோம். காமனாக நம்ம எல்லாருமே ஒரு சைக்கலாஜிக்கல் அப்படி தான் பண்ணுவோம். விலை அதிகமாக இருக்கும்போது கம்மியாகும், கம்மியாக இருக்கும்போது அதிகமாகும். ஸோ இது எல்லா பண்டங்களுக்கும் பொருந்துமா, எல்லா கமாடிட்டிஸ்க்கும் பொருந்துமா அப்படின்னா அப்படி பொருந்தாது. அதாவது ஒரு சில வருமானம் அதிகமாகும் போது விலை அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு சில பண்டங்களை நம்ம வாங்குவோம், தேவைக்காக அதிகமாக வாங்குகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ எதிர்காலத்தில் விலை அதிகமாயிருமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இப்போ தீபாவளிக்கெலாம் பாரு, வெங்காயம் விலை கூடிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குறைஞ்சிச்சு இப்போ இடப்பட்ட காலத்தில் டக்குன்னு ஒரு 5 கிலோ வாங்கி என்ன செஞ்சுருவாங்க, வீட்டில் போட்டுருவாங்க. ஸோ விலை அதிகமாக இருந்தால் கூட நம்ம கம்மியாக வாங்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ அடுத்த ஃபெஸ்டிவல் ஏதோ ஒன்று வருது, அப்போ அதுக்கான டிமாண்ட் அதிகமாகும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை என்ன செய்கிறோம், விலை அதிகமாக இருந்தாலும் இன்னும் அதிகமாயிருமா விலை அப்படிங்கிறதுக்காகவே வாங்கி என்ன செஞ்சிடறோம், போட்டுரும். ஸோ திஸ் இஸ் கால்டு எக்ஸம்ஷன். இதுக்கு பேர் விதிவிலக்கு. குறைவாக இருக்கும்போது, அதாவது விலை குறையும் போது அதிகமாக வாங்குறோமா அப்படின்னா ஒரு சில பண்டங்கள் விளைவாக குறைவாக இருக்கும், ஆனால் நம்ம அதிகமாக அதை வாங்க மாட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, நீங்கள் யோசிச்சு என்னென்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை நீ சொல்கிற. சரியாம்மா, எக்ஸம்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா விதிவிலக்கு தேவை. அதாவது தேவை விதியினுடைய விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலி த டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் ஸ்லோப் லெஃப்ட் டு ரைட். டிமாண்ட் கர்வ் ஒரு நிமிஷம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா லெஃப்ட் டு ரைட்டாக ஸ்லோப் ஆகிருக்கும். டிமாண்ட் கர்வ் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ லெஃப்ட் டு ரைட் தெர் ஆர் சம் அன்யூஷுவல் டிமாண்ட் கர்வ் which do not obey the law and they reserve a fall in price brings about the contraction of demand and rise in price results in expansion of demand. That fall in price. So there are some unusual demand curve which do not obey the law and the they reserve of occurs.
A falling price brings about a contraction of demand and rise in price results in extension of demand. அதாவது ஃபாலிங் ப்ரைஸ் குறையும் போது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டிமாண்ட் வந்து என்ன ஆகும்னா கூடும். அதாவது தேவையில் என்ன வேறுபடும் அப்படின்னா குறைவு ஏற்படும். ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ரிசல்ட் இன் ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட். ஸோ தேவை பெருக்கம், அதாவது தேவை அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு therefore the demand curves left upward from left to right. To the left to right it's known as exceptional demand curve. அதாவது ஆர்டினரி டிமாண்ட் கர்வ் எப்படி ஸ்லோப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி டிமாண்ட் கர்வ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அதாவது டிமாண்ட் கர்வ் மேலேருந்து கீழ் நோக்கி என்ன செய்யும் அப்படின்னா சரியும். ஸோ கீழே பாருங்கள், கீழே இருந்து மேலே போயிருக்கும், அதாவது அப்வர்ட் ஸ்லோப்பிங்கில் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு காரணம்னா அதாவது விலை அதிகமாகும்போது அதிகமாக வாங்குகிறோம், விலை குறையும் போது குறைவாக வாங்குறது மட்டுமே இதுக்கு காரணம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா OP1 ப்ரைஸ் இருக்கும்போது OQ1 தேவைப்படும் பண்டத்தினுடைய அளவு இருக்குது. டயக்ராம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும், பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்க போட்டு. OYயில் ப்ரைஸும் OX ஆக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்டடும் நாம் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இதில் OP1 அப்படின்னு ப்ரைஸ் இருக்குது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய பண்டத்தினுடைய அளவு OQ1 இருக்குது. இப்போது ப்ரைஸ் OP2 அதிகமாகும்போது நல்லா புரியும், ப்ரைஸ் OP1 இருந்து OP2 அதிகமாகுது. மேலே போச்சுன்னா விலை அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வாங்கக்கூடிய பண்டத்தின் அளவு லா ஆஃப் டிமாண்ட் வைஸ் என்ன பார்த்தோன்னா, விலை அதிகமாகும்போது நம்ம வாங்கக்கூடிய பண்டத்தின் அளவு குறையும். சரியா? இது வரைக்கும் பாரு. அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ் சொல்லும் போது இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூப்பா.